கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம் மீது அன்பு செலுத்த வேண்டுமானால் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடம் நாம அன்பு செலுத்தணும். அன்பு என்பது ஒன் வே பாத், கொடுப்பது. சரிதானே? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தும் அன்பு கூறுவாயாக. சொன்ன பைபிள்லயும் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்களுமே உன்னிடத்தில் அன்பு கூறுறதை பத்தி எல்லாம் சொல்லங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்ல. உன்னை நேசிப்பது போல சொல்ல. 10 பாயிண்ட் சொல்ல இல்லையா? 4 ஊ 3 பா 3 ஆ. உங்களுக்கு முதல்ல நீங்க செய்யுங்க. அதான் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. புரியுதா உங்களுக்கு? திருமந்திரத்துல நீங்க எதை ஏத்துக்கிறீங்களே? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். இப்ப அறிவுதான் அறிஞ்சிட்டு வரீங்க. உங்களுக்கு சில கருத்துக்கள் முரண்பாடா இருக்கலாம். முரண்பாடான கருத்தை ஓரமா வச்சுட்டு உடன்பாடான கருத்துக்களை உள்ள போட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கைய உங்களை அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க போங்க. பிரச்சனையை விடுங்க. நல்லா இருக்கா இல்லையா பாயிண்ட்? நல்லா இருக்குது எடுத்துங்க, நல்லா இல்லாத ஓரமா போடுங்க. நான் வந்து கேட்கவா போறேன்? ஏங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கல? கேட்கவா போறேன்? பஃபே சிஸ்டத்துல எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை? எடுத்துக்கிறது பேர் தானே பஃபே சிஸ்டம். நான் ஒரு பஃபே சிஸ்டம், நான் ஒரு வாய்ப்பு, நான் ஒரு சந்தர்ப்பம். பயன்படுத்திங்க. சரியா இருக்கா இல்லையா? யாராவது தன்னை பயன்படுத்திங்க சொல்லுவாங்கல்ல, நான் என்ன நீ பயன்படுத்துறியா, யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ் மீ. என்னங்க யூஸ் மீ? புரிச்சுங்களா? நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இது தவிர்த்துங்க. நல்லா இருங்க. வாழ்க்கையில இருக்கிறது ஒரு வாழ்க்கை. சரிதானே? இது நாள் வரைக்கும் அன்புன்னு என்னன்னு தெரியாமலே தேவையெல்லாம் போயிடுச்சு வாழ்க்கையெல்லாம். இன்றைக்காவது உண்மையை உணருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவுல அன்பு. அன்பு 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 பாசம் ரெண்டு ஒன்னா நினைக்கிறோம். ரெண்டு ஒண்ணு கிடையாது, வேற வேற. 10 பாயிண்ட்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 10 பாயிண்ட். கட்டுப்பாடு, நிபந்தனை, நிர்பந்தம், இதுக்கு உட்பட்ட அக்கறை இருக்கு இல்லையா, அது பாசம். கட்டுப்பாடு இருக்காது, நிபந்தனையே இருக்காது. ஓகே, நிர்பந்தமும் படுத்தாது, அக்கறையா இருக்கும். லவ் இஸ் அன்கண்டிஷனல். புரிஞ்சுங்களா? முதல் பாயிண்ட். அடுத்தவரிடம் எதையாவது எதிர்பார்த்தே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பாசம். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க உதவினால் அன்பு. அடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைய குத்தி காட்டுறது பாசம். அடுத்தவரிடம் இருக்கக்கூடிய நிறையை மனசார பாராட்டுறது அன்பு. 4வது விஷயம், செய்த உதவிக்கு கைமாறு பெற காத்திருப்பாங்க இல்லையா, பாசம். எப்போதும் உதவி செய்ய காத்திருப்பது அன்பு. 5வது விஷயம், பிறருக்கு செய்யறதா எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க, பாசம். பிறருக்கு நன்மை நமக்கு நன்மை அப்படின்னு அந்த வின் வின் சிச்சுவேஷன், நானும் நல்லா இருக்கணும் மற்றவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அன்பு. 6வது விஷயம், அடுத்தவரை மாற்ற விரும்புவது பாசம். அடுத்தவரை உள்ளது உள்ளவாறே புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அன்பு. 7வது விஷயம், மனதுக்குள்ள வச்சிருப்பாங்க மரியாதை. என்ன சொன்னாங்க? மரியாதை மனசுல இருந்தா போதும் அப்படின்னு. அது பாசம். மனதுக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதையை வெளிப்பாடு செயல்ல வெளிப்படுத்தினால் அன்பு. 8வது விஷயம், அடுத்தவரின் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாசம். அடுத்தவரின் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அன்பு. 9வது விஷயம், மற்றவர் செய்த செயலுக்கு, மற்றவர் செய்த தவறுக்கு தண்டிப்பது பாசம். மற்றவர் செய்த தவறை மறப்பதும் மன்னிப்பதும் அன்பு. 10வது விஷயம், நாம் செய்த நன்மையை நினைத்து பார்ப்பது. நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இது பாசம். பிறர் செய்த நன்மையை நினைத்து பார்ப்பது அன்பு. புரிஞ்சுக்குங்க. பாசத்தை காட்டிக்கிட்டு நாம் அதை அன்புன்னு நினைச்சிருக்கிறோம். வாழுங்காலத்துல நாம் நம்மிடம் அன்பாக இருக்க வேண்டும். நம்மிடம் அன்பாக இருந்தோன்னு சொன்னா பிறரிடம் அன்பு தானாக மலரும் வளரும். ஏன்? அனுபவம். நம் உடலை நேசிக்கிறது. அதுக்கு என்ன தேவையோ ஊட்டச்சத்து, உணவு, பயிற்சி, அந்த உணர்வுக்கு என்னென்ன முக்கியத்துவமோ அதை செயல்படுத்துறது. மனதை நேசிக்கிறது, குண நலன்களை நேசிக்கிறது, அதை மேம்படுத்திக் கொள்வது, அறிவை நேசிப்பது. அறிவு, எந்த அறிவு தேவையோ, பொருள் அறிவா, உறவு பற்ற அறிவா. இப்ப உறவு பற்றிய அறிவை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான நேரம், பொறுமையில் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து, அதுக்கு தரமான நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்க, முதலீடு பண்ணிருக்கீங்க.
பணத்தை செலவு பண்ணல, முதலீடு பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? அப்ப ஞான தெளிவு பெறுவது, அறிவை நேசித்தால் நீ ஞான தெளிவு பெறணும். குடும்பத்தை நேசித்தால் குடும்பத்துல ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு பாடுபடணும். கடவுளுக்கு பிடித்த நபராக நாம் மாறுவது. இதுதான் ஆளுங்காலத்தில் நம்மை நாம் நேசிக்கிறது, நம்மிடம் நாம் அன்பு செலுத்துவது. அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது, அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பு இல்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. ஏனென்றால் அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது தெய்வமானது என்பதை புரிந்து கொண்டு இந்த பாடலை நன்கு உணர்வுபூர்வமாக கிரகித்துக் கொள்ளுங்கள். அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கள்ளருக்கும் காவலுக்கும் எளிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்க